சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நமது சுகம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனியர் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அக்கு டாக்டர் N.J. ரத்தினமணி ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். ஐயா தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சுவை மருத்துவம் பகுதி 5 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஐயா. சுவை மருத்துவம் மற்றும் உணவு மருத்துவம் பகுதி 5. சரிங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல பழைய நபர்கள் யார் இருக்காங்கன்னு தெரியல, ஒரு 4 பேர் இருக்கீங்க. சரி, ஓகே. ஆக்சுவலா சுவை அப்படின்றது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். அதை இப்ப திருப்பி ஒரு தடவை ரிவைண்ட் பண்ணா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசத்துக்கு மேல போயிடுச்சு. சரிங்களா? அதை பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல, அதனால திருப்பி ஒரு தடவை சொல்லிருவோம். சரிங்களா? சுவை அப்படின்னா நம்ம எதை மீன் பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? எப்படி சுவை வந்து தெரியும் அப்படின்றது. சரிங்களா? இப்ப ஒரு பண்டத்தை பார்க்கும்போது, சரியா, இது இனிக்குதா, புளிக்குதா, கசக்குதா, உரைக்குதா, இல்ல உப்பு கரிக்குதா அப்படின்றது எப்படி தெரியும் உங்களுக்கு? எதன் மூலமாக தெரியும் அப்படின்ற விஷயத்த பார்க்கணும். சரிங்களா? இப்போ வந்து ஒயிட் போர்டில் ஒரு போர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு போர்டு இருக்கு, பிளாக் போர்டு இருக்குது. பிளாக் போர்டில் வந்து ஒரு விஷயம் எழுதுறீங்க. சரியா? அப்ப அங்க எழுதும்போது அதாவது கருப்பு வந்து அந்த இடத்துல தெரியாது. சரியா? ஒயிட் தெரியும். ஆனா சில கலர்கள் என்ன செய்யும்? இப்ப வெள்ளை எழுதுறோம் அப்படின்னா வெள்ளை கரெக்டா தெரியும். ஆனா மஞ்சள் எழுதுறோம் தெரியும். ஆனா ஆரஞ்சு எழுதுறோம், ரெட்டு எழுதுறோம், இந்த மாதிரி வேற வேற கலர்கள் எழுதும் போது என்ன செய்யும்? அந்த கருப்புல வந்து என்ன செய்யுது? கலர் வந்து கரெக்டான பிரதிபலிப்பு வராதுங்க. சரியா? கரெக்டான அதுல ஒரிஜினல் கலர் வந்து என்ன செய்யாது? வராது. சரியா? ஆனா இதே ஒயிட் போர்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒயிட் போர்டுல நீங்க எழுதும் போது நீங்க என்ன கலர் எழுதினாலும் அந்த கலரோட ஒரிஜினல் கலர் கிடைக்கும் உங்களுக்கு. சரியா? அதுதான் இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அந்த ஒயிட் போர்டில் ஒரிஜினல் கலர் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, இந்த சுவையில உங்களுக்கு இந்த சுவை தான் அப்படின்னு எப்படி தெரியும்? அதான் விஷயம். இப்ப என்ன நான் சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதான்னு தெரியல எனக்கு. இருந்தாலும் அதை சொல்லுவோம். சரிங்களா? ஒரு சுவை இனிப்பா இருக்குது, உப்பா இருக்குது அப்படின்னு தெரியுதா, இல்ல கசப்பா இருக்குது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா, அந்த சுவை அந்த பண்டத்துல என்ன செய்யணும்? உப்பு கொஞ்சம் போட வேண்டும். சரியா? இப்ப நீங்க கேசரி கிண்டுறீங்க. கேசரி கிண்டுனாலும் அந்த கேசரியோட சுவை முழுசா உங்களுக்கு இதுதான் இவ்வளவு இனிப்பு அதுல இருக்குது, சரியா, அப்படின்னு தெரியணும்னா அதுல கொஞ்சோண்டு உப்பு போட்டா தான் தெரியும். கேசரிக்கு எதுக்கு உப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் இனிப்பை மட்டும் போட்டீங்கன்னா அந்த இனிப்பை உங்களால் முழுமையாக உணர முடியாது. சரிங்களா? கேசரிக்கு இனிப்பை முழுசா உணர முடியாது. சரிங்களா? இப்ப இந்த கேசரி அப்படின்னு ஒண்ணு எடுத்தாச்சா? சரி. இப்ப இந்த சுவை அப்படின்னும் போது இந்த சுவை இன்னும் எப்படி நமக்கு உள்ள தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஒரு பொருளை பார்த்த உடனே வாயில எச்சில் ஊறும், அதாவது உமிழ்நீர் ஊறும். சரியா? எச்சில் ஊறுறது ஒண்ணு இருக்கு, உமிழ்நீர் ஊறுதல் இருக்கு. இப்ப நாக்கு கண்ண கதப்புகள் இருக்கு இல்லையா, அந்த சைடு பகுதியில இருந்து என்ன செய்யும்? அந்த உமிழ்நீர் அப்படியே பீச்சி அடிக்கும். சில பொருள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஜிலேபி பார்த்துருப்பீங்க, ஒரு ஊறுகாய் இது பார்த்துருக்கீங்கன்னா, அந்த ஊறுகாய் என்ன செய்யும்? நீங்க உள்ள சாப்பிடும் போதோ இல்ல பக்கத்துல பார்க்கும் போதோ இல்ல நான் சொல்லும் போது நீங்க சொல்றதை கேட்கும் போதோ என்ன செய்யும்? அந்த உமிழ்நீர் வந்து கண்ண கதவுல தள்ளுன்னு ஒரு ஒரு பீச்சி அடிக்கிற மாதிரி அடிக்கும். ஒரு சிரிஞ்சில அப்படியே தண்ணியை பீச்சி அடிச்சு அப்படிக்கும், சல்லுன்னு போகுது இல்லையா? அந்த மாதிரி வந்து என்ன செய்யும்? அந்த உமிழ்நீர் வந்து உள்ள சுரும். அப்படி சுரந்தால், சரியா, உங்களுக்கு அந்த பொருள் என்ன சுவை அப்படின்றது மிக தெளிவா தெரியும். அந்த பண்டம் என்ன மாதிரி ஒரு சுவை அப்படின்றது என்ன செய்யும்? கிளீனா தெரியும். இல்லைன்னா அந்த உமிழ்நீர் சுரப்பு இல்லைன்னா அந்த சுவை என்ன செய்ய தெரியாது. அது ஏதோ ஒரு மண்ணை சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். அதனாலதான் ஒவ்வொரு பண்டமும் ஒவ்வொரு உணவும் சாப்பிடும் போது என்ன செய்ய சொல்றோம்? நன்றாக மென்று அரைத்து சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்படி மென்னு சாப்பிடும் போது என்ன செய்யும்? உங்க உடம்புக்குள்ள இந்த பல்கள் இந்த வாய்க்குள்ளேயே அது நல்லா அரைச்சு கூழாகி, சரியா, அந்த உமிழ்நீர் சுரந்து என்ன செய்யும்? உடலுக்கு உள்ள இரைப்பைக்கு உள்ள போறதுக்கு உண்டான சுவையாக மாறிடும். சரியா? இரைப்பைக்கு அப்படின்ற போறதுக்குன்னு ஒரு சுவை இருக்குது.
எல்லாத்தையும் தின்னாலும் உள்ள போகத்தான் செய்யும், இல்லைன்னு கிடையாது. ஆனா இரைப்பைக்குள்ள போகும்போது போய் அந்த கைமாக மாறும்போது ஒரு சுவை இருக்கணும். அந்த சுவை இருந்தா தான் சரியா இரைப்பை சுவர்கள்ல வரக்கூடிய HCl அப்படின்ற ஒரு சுரப்பு அங்க வினைபுரிந்து அதை என்னவா மாத்த முடியும், ஒரு சுவையா மாத்தும். சரியா அந்த கடைசி சுவை சரியா என்னவா இருக்கணும்னா அந்த கடைசி சுவையும் இனிப்பாகத்தான் இருக்கும். சரியா அப்ப இனிப்பா இருந்ததுனா தான் அது என்ன செய்யும், அந்த உணவை உங்களின் உடல் ஜீரணம் செய்யும். சரியா அப்படி அந்த உணவு கைம் இனிப்பா இல்ல, புளிப்பா இருக்கு, இல்ல கசப்பா இருக்குது, இல்ல காரமா இருக்குன்னா ஒண்ணு என்ன செய்யும், ஒண்ணு வாமிட்டா வெளியில வந்துடும், இல்லைன்னா வயித்தால போயிடும், ஜீரணம் பண்ணாம வயித்தால போயிடும். சரியா எதுக்குத்தான் என்ன சொல்றது, நல்லா வாயிலேயே அந்த உணவை மென்று அரைத்து சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லுது. நிறைய நபர்கள் என்ன செய்யறோம், அதாவது இதை பத்தி இந்த இதுக்குள்ள ஃபீல்டுக்குள்ள இருக்கிறவங்க ஒரு விஷயமா முன்னு சாப்பிடுறாங்க செய்யறாங்க, அதையுமே ஓவரா மெல்றாங்க சில பேர். ஓவரான எப்படி, மென்னுக்கிட்டே இருக்குது. சரியா அப்ப மென்னுக்கிட்டே இருந்தா என்ன செய்யும், ரொம்ப உமிழ்நீர் சுரக்கும் அப்படின்னு சொல்றீங்களா, அந்த உமிழ்நீர் என்ன செய்யும், அதனோட தன்மையை இழந்து விடும். அதிகப்படியான மெல்லுதலும் இதுதான் ஆபத்த முடியும். சோ மெல்லுதல் அப்படின்ற ஒரு வரையறை இருக்கு, அதாவது முழுங்கும் பதத்தில் வரும்போது முழுங்கிடணும். சரியா ஆனா சில பேர் வாயில கோழி மாதிரி அப்படி வாயில போட்டோன்னே டபக்குன்னு உள்ள முழுங்கிடுவாங்க, அது வேற விஷயம், அப்படி செய்யக்கூடாது. ஆனா வாயில் உள்ள முழுங்குவதற்கு உண்டான தேவையான அளவாவது என்ன செய்யணும், அவங்க மெல்லணும். அதுல அது மென்னாங்கன்னா என்ன செய்யும், வாய்க்குள்ள தொண்டைக்குள்ள என்ன செய்யும், உள்ள முழுங்க முடியும். சரியா இப்ப தொண்டைக்குள்ள முழுங்கும் போது சில பேருக்கு என்ன செய்யும், விக்கிக்கிறோம், விக்குதா, அப்படி விக்கல் வருது, இல்ல தொண்டைக்குள்ள உள்ள போக மாட்டேங்குது அப்படின்னா என்ன செய்யணும், பெரும்பாலும் என்ன செய்வோம், நம்ம மடமடமான தண்ணி எடுத்து குடிச்சிருவோம், ஒரு சொம்பு கூட தண்ணி குடிச்சிருவோம், நல்லா உள்ள போகட்டும் அப்படின்னு சொல்லி குடிச்சிருவோம். அப்படி குடிக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நல்லது இல்லை. சரியா அதாவது சாப்பிடும்போது தண்ணீர் குடிக்க கூடாது அப்படின்றது ஒரு விதி இருக்கு. ஆனா தண்ணி குடிக்கலாம், அதாவது விதின்னு ஒண்ணு இருந்தா விதி விலக்குன்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா. சரியா அப்ப விதின்னு இருக்கும்போது 99% தண்ணி குடிக்க கூடாது. ஏன் குடிக்க கூடாது, அந்த உமிழ்நீர் சுரப்போட சேர்ந்து சாப்பிடும் போது அந்த தண்ணி தேவைப்படாது. அப்படியுமே சில பேருக்கு எனக்கு விக்கல் வருது அப்படின்னா அவங்களுடைய கல்லீரல் பலவீனம் இருக்கிறதுனால அந்த விக்கல் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க உள்ள வருது. சரியா அப்ப இந்த கல்லீரல் பலவீனத்தை சரி செய்யாம நீங்க விக்கலை சரி செய்ய முடியாது. அப்ப சாப்பிடும் போதெல்லாம் விக்கல் வந்துட்டே இருக்கு, எனக்கு அதே இதானா, அதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு கேட்டா அதுக்கு வழி இருக்கு, அந்த 1% அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதி விலக்கு. சரியா அதை செய்யலாம். என்ன செய்யலாம், அதாவது அந்த உணவு விழுங்க முடியல இல்லையா, ஒரு விக்கல் வருது இல்லையா, கல்லீரல், அதான் சொன்னேன், கல்லீரல் அப்படின்றது நம்ம என்ன செய்வோம், காரம் அப்படின்னு ஒரு விஷயத்த பார்க்கலாம், இல்ல கசப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கலாம். சரியா கசப்பை என்ன செய்ய முடியாது, அதாவது என்ன சொல்றேன்னா இப்போ நீங்க ஒரு பஸ்ல பிரயாணம் பண்றீங்க, பஸ்ல பிரயாணம் பண்ணும்போது ஜன்னல் ஓரத்துல உட்காந்து போறீங்க. சரியா நல்லா மைல்டா காத்து இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வாட்டுக்கு நல்லா சுவாசம் இருக்கும், நல்லா போயிட்டே இருப்பீங்க. ஆனா எதிர் திசையில காற்று அதிகமா உங்களுக்கு அடிச்சிட்டு இருக்கு, உங்க மூஞ்சில அதிகமா படுது அப்படின்னும் போது உங்களால சுவாசம் செய்ய முடியுமா, யோசிச்சு பார்த்திருக்கீங்களா. அப்ப என்ன செய்வீங்க, அப்படி கைய ஒரு பக்கத்தை மூஞ்சி மறைச்சுப்பீங்க, அப்படி மூக்க மறைச்சுக்கிட்டு அப்புறம் சுவாசம் பண்ணுவீங்க. ஏன் அப்படி பண்ணணும், ஏன் காத்து தான் நல்லா வருது இல்ல, நல்லா சுவாசம் பண்ணலாமே. காத்து கிடைக்கலன்னு நிறைய சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. இப்ப காத்து நிறைய வருது, நல்லா சுவாசிக்க வேண்டியதுன்னு, ஏன் சுவாசிக்க முடியல, அந்த காற்று ஒரு திரையாக செயல்பட்டு உங்களை மூச்சு இழுக்க விடாமல் செஞ்சிடும். சரிங்களா காற்றை உள்ள இழுக்க விடாமல் செஞ்சிடும். அப்ப அவ்வளவு காத்து வந்தாலும் உங்களால சுவாசம் செய்ய முடியாது. சரியா அதே மாதிரி இந்த உணவு அப்படின்றது கல்லீரலோட ஒரு பெரிய பிரச்சனை இருந்ததுன்னா, தொந்தரவு இருந்ததுன்னா, சின்ன சின்ன தொந்தரவுகள் நமக்கு தெரியாம இருக்கும். சரியா அப்படி இருந்ததுன்னா இந்த விக்கல் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். சோ அப்ப அந்த விக்கல் வரத என்ன செய்யணும், குறைக்கணும் அப்படின்னா அந்த ஒரே ஒரு சின்ன ஒரு இனிப்பு, என்ன என்ன சாப்பிடலாம், இனிப்பு மண்டை வெல்லம் சொல்லுவோம் இல்லையா, வெல்லம்,
அந்த வெல்லம் ஒரு துண்டை எடுத்து வாயில போட்டு நல்லா, அதாவது சாப்பிடுறதுக்கு முன்னாடி நான் சொல்றது, சாப்பிடுறதுக்கு முன்னாடியே ஒரு வெல்லம் எடுத்து வாயில போட்டு நல்லா சுவைஞ்சு, சரியா, உமிழ்நீரோட கலந்து அதை முழுங்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட உட்காந்தீங்கன்னா அந்த விக்கல் அப்படின்றது வராது. சரியா? சோ அந்த கல்லீரல் தொந்தரவுகள் சில பேருக்கு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த விக்கல் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அப்படி வரக்கூடிய நபர்கள் இந்த ஒரு சின்ன மாற்றத்தை செஞ்சுட்டீங்கன்னா, என்ன செய்யாது, விக்கல் அப்படின்ற ஒரு விஷயம் வராது. கேக்குது. சோ உமிழ்நீரோட கலந்து நீங்க மெதுவா டீ குடிக்கிற மாதிரி அப்படியே உள்ள முழுங்குனீங்கன்னா என்ன செய்யாது, அந்த கேக்குதா? கேக்குதா? இப்ப வந்துருச்சு. சரியா வந்துருச்சு. திடீர்னு கனெக்ஷன் கட் ஆகிட்டே இருக்குது. சரி. அப்ப தாய்மார்கள் என்ன, குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும் போது ஒரு வாய் சோறு ஊட்டுறது, ஒரு வாய் என்ன செய்யறாங்க, தண்ணி கொடுக்குறது. சோ இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தா என்ன செய்யுது, விக்கல் வரும்போதுதான் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பேசுறோம். ஆனா அவங்க உள்ள முழுங்க முடிய மாட்டேன்றது, அந்த குழந்தை வாய்க்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்குது, நமக்கு வேலை இருக்குது, அதனால சீக்கிரம் சாப்பாடு ஊட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்ற காரணத்துக்காண்டி என்ன பண்றாங்க, இந்த வாய்க்குல இந்த கையில சோற விட்டுறது, இந்த கையில அப்படி ஒரு பாட்டில் என்ன செய்யறது, தண்ணியை கொடுத்துறது. அப்ப அந்த குழந்தை என்ன செய்யும், அப்படியே முழுங்கிரும். சோ இந்த மாதிரி குழந்தைகள் என்ன செய்யும், அதாவது ஊளைச்சதைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது பொது பொது பொதுன்னு உலரும். நம்ம சுமோ வீரர்கள் எப்படி இருக்காங்க, அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஊழச்சதையா இருந்தாலும் ஆனா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா இந்த குழந்தை என்ன செய்யும், ஊழச்சதையோட இருக்கும், ஸ்ட்ராங் இருக்காது, அழுதுகிட்டே இருக்கும். சரியா? மலச்சிக்கல் பெரிய பிரச்சனையா இருக்கும் இந்த குழந்தைக்கு. சரியா? அது போக அந்த குழந்தைக்கு அடிக்கடி சளி பிடிச்சிட்டே இருக்கும். சளி தொந்தரவு தீரவே தீராது. பொழுதன்னைக்கு வாரத்துக்கு ஒரு நாளாவது ஆஸ்பத்திரி போகாம இருக்க மாட்டாங்க அவங்க, அந்த குழந்தைய தூக்கிட்டு. சோ இதே கண்டினியூ ஆகுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும். குழந்தை என்ன செய்யாது, சில குழந்தைகள் தேரவே தேராது. சரியா? உடல்ல எதிர்ப்பு சக்தி ஃபுல்லா குறைஞ்சு போயிடும். நம்ம குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டும் போது நல்லா என்ன செய்யுங்க, மென்னு சாப்பிடும்படி செய்யுங்க. இல்லைன்னா சாப்பாடு கொடுக்காதீங்க, அது கேட்கிற வரைக்கும். ஒண்ணும் தப்பு இல்லை. சரியா? சாப்பாடு என்ன செய்யக்கூடாது, அது கேட்கிற வரைக்கும் நீங்க கொடுக்க கூடாது. அதுவா கேட்டாலும் அப்பம்போது கையில கொடுங்க. சரியா? குழந்தைக்கு அவசியமே இல்லை. அதாவது எப்படி, தாய் கருவுல இருக்கும்போது அந்த குழந்தைக்கு தாய் சாப்பிடவே மாட்டாங்க. 7-8 மாசம் வரைக்கும் கூட வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துட்டே இருக்கும். தாய் என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஏதோ ஒரு நேரம் சாப்பாடு, இல்ல பாதி சாப்பாடு, ஒரு அரை இட்லி, முழு இட்லி, இப்படிதான், ஒரு சின்ன பழம், இவ்வளவுதான் சாப்பிட்டு இருப்பாங்க. ஆனா என்ன செய்யும், குழந்தை தன்னை போல ஆரோக்கியமாக வளரும். இங்க சாப்பிடலன்னு சொல்லியிருக்காண்டி ஏதோ ஒரு மருந்தை கொடுத்துட்டு அத அந்த வாமிட்டிங்கை குறைச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த குழந்தை என்ன செய்யும், அப்படியே பொது பொது பொதுன்னு கூடிரும், உள்ள வெயிட் கூடிரும். வெயிட் கூடுச்சுன்னா அது பிரசவத்துல சிக்கலை உண்டு பண்ணும். சரியா? இயற்கையான நார்மல் டெலிவரி, சுகப்பிரசவம் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன செய்ய முடியாது, கொண்டுட்டு போகாது. சரியா? பெரும்பாலும் நார்மல், அதாவது கருவுல இருக்கும்போது குழந்தைகள் என்ன வெயிட்ல இருக்கும், ஒரு 1.5 கிலோ 1.25 கிலோ அந்த இதெல்லாம் இருக்கும். எத்தனை மாசம் வரைக்கும், 7 மாதம் வரைக்கும் அவ்வளவுதான் இருக்கும். சரியா? அதற்கு அப்புறம் நீங்க அந்த குழந்தைகள் வெயிட் தான், அதுக்கப்புறம் தான் என்ன செய்யும், வெயிட்டே ஆரம்பிக்கும் அந்த குழந்தைகளுக்கு. அப்ப நீங்க தாய்மார்கள் அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா அந்த குழந்தை என்ன செய்யும், 3-3.5 கிலோக்கு மேல போயிடும் டக்கு டக்குன்னு. சரியா? அப்படி போச்சுன்னா அந்த குழந்தை, அந்த தாய்க்கு என்ன செய்யாது, வயிறு ரொம்ப பெரிய வயிறாயிரும். அப்ப நார்மல் டெலிவரி அப்படின்றது ஒரு விஷயம் அங்க சிக்கலாக முடியும். சரியா? அதனால சாப்பாடு இந்த குழந்தை எப்ப கேக்குதோ அப்ப கொடுத்தாலே போதும். குழந்தை பருவத்துல மட்டும் நல்லா விளையாட விட்டுருங்க. சரியா? தூக்கி 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 ஒரு மேல தூக்கி வச்சுட்டு கேட்கறதெல்லாம் தூக்கி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த குழந்தை
ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக வளராது. சரியா? வளரணும்னா அந்த குழந்தை எப்ப பசிக்குதோ கேக்குதோ அப்ப கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை அப்ப கரெக்டா சாப்பிட்டுரும் அது. பாக்கெட்ல உள்ள பண்டங்களை கொடுத்தீங்கன்னா அதை சாப்பிடும். அது அதுக்கு தேவையான உணவை என்ன செய்யாது, சாப்பிடாது. சோ இந்த பாக்கெட்ல உள்ள பண்டங்கள்லாம் என்ன சுவையில இருக்குதுன்னு நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்திருக்கீங்களா? இப்போ ஒரு குர்குரே இருக்குது, ஒரு மிக்சர் பாக்கெட் இருக்குது, இல்ல ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு பாக்கெட், நீங்க சாப்பிட்டு பார்த்திருக்கீங்களா? கடுமையான புளிப்பு சுவை உள்ள பண்டங்கள் அதெல்லாம். வாயில வச்சாலே என்ன செய்யுது, ஒரு ஊறுகாய் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஒரு வாய் இப்படி கூசும். சரியா? எப்படின்னா இதெல்லாம் என்ன மாதிரி உணவுகள் அப்படின்னா, அதாவது ஆஹ், இப்ப ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்களா? ட்ரிங்க்ஸ்னா அதாவது இந்த குளிர்பானங்கள். சரி, அது வந்து கார்பன் டை ஆக்சைடு ஏற்றப்பட்ட ஒரு கார்பனிக் ஆசிட் உள்ள ஃபார்ம் ஆயிடும். அந்த மாதிரி அந்த ஒரு உணவுகள். சரியா? அந்த உணவுகள்லாம் என்ன செய்யும்? ரொம்ப புளிக்குது இல்ல, சாப்பிட ஒரு புளிப்பு இருக்குது, ஒரு இனிப்பு உள்ள தெரியும். ஸோ இந்த மாதிரி உணவுகள் சாப்பிட சாப்பிட அந்த குழந்தைகளுக்கு முதல்ல பாதிக்கப்படுறது அந்த புளிப்பு என்ன செய்யும், முதல்ல எலும்பை உரிக்கும், எலும்பை எல்லாம் பண்ணிடும். நீங்க அப்படி சாப்பிட பற்கள் வந்து ஊசி ஊசியா குச்சி குச்சியா கருப்பு கருப்பா கீழே சீக்கிரம் விழுந்துரும். சரியா? அப்ப என்ன செய்யாது, அது அப்ப சாப்பிடவும் செய்யாது. நீங்க எப்ப இந்த பண்டங்களை நிப்பாட்டுறீங்களோ அப்பதான் அந்த குழந்தை சாப்பிட ஆரம்பிக்கும், அந்த உணவு முழுமையாக ஜீரணம் ஆகும். சரியா? அப்ப இந்த உணவு என்ன நிலையில இருக்குன்னு சொல்லியிருந்தேன், இனிப்பு அப்படின்ற ஒரு நிலையில கைமாக மாறும்போது இனிப்பு அப்படின்ற ஒரு நிலையில இருக்கணும் அங்க அந்த உணவு. அப்பதான் சிறுகுடல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு உள்ள போகும்போது, இரைப்பையை தாண்டி வெளியே போகும்போது அந்த உணவு முழுமையாக ஜீரணமாகும், நமக்கு முழுமையான சத்துக்கள் கிடைக்கும். சரியா? இந்த புளிப்பாகவே இருக்குது, அதாவது தேவையில்லாம உட்கார்ந்து 3/4 மணி நேரம் சாப்பிடுறது. சரியா? இல்லைன்னா 2 செகண்ட்ல சாப்பிட்டு முடிக்கிறது. இந்த 2 விஷயமும் அந்த உணவை என்ன சுவைக்கு கொண்டு போகாது, கடைசியான இனிப்பு சுவைக்கு கொண்டு போகாது. சரியா? அதான் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது. அப்ப இனிப்பு சுவையை கொண்டு போகல, அதனால நான் வந்து என்ன செய்யறேன், முதல்ல இனிப்பாவே கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தாலும் என்ன செய்யாது, உணல் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா அந்த உள்ள சுரக்கக்கூடிய அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் என்ன செய்யும், அதை திருப்பி பக்குவப்படுத்தக்கூடிய நிலைமைக்கு உள்ள போகும். சரியா? இந்த மாதிரி சூழ்நிலை தான் நீங்க அடுத்து அதாவது டைரக்டா அதே உணவை கொடுக்கும்போது என்ன செய்யாது, அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து அதிகமா சுரந்தும் இங்கதான் என்ன செய்யுது, அந்த முன் சிறுகுடல்ல வந்து புண் அப்படின்ற ஒரு விஷயம் வரும், அல்சர், டியோடினல் அல்சர் அப்படின்ற ஒரு விஷயம் வருது இல்லையா, அதுக்குதான் காரணம். இந்த மாதிரி நபர்களுக்கு பூராமே அங்க குடல்ல புண்ணு வந்துடும். அந்த புண்ணு வந்துருச்சுன்னா சரியா, அந்த குழந்தைக்கு பசி இருக்கும், சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிட்டாலும் மலம் அதிகமாக கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதாவது இன்டைஜஷன், அதாவது மலச்சிக்கல். இன்டைஜஷன்னாலும் மலச்சிக்கல் தான், மலம் போகாதனாலும் மலச்சிக்கல் தான். சரியா? சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு 4 தடவை, நான் ஒரு நாளைக்கு கலகலன்னு 4 தடவை போறேன், என்ன தொந்தரவு இருக்கு? ஒண்ணுமே இல்லை, அதுதான் தொந்தரவு. சரியா? காலையில ஒரு தடவை போகணும். என்ன டைமுக்குள்ள போகணும், 5ல இருந்து 7 மணிக்குள்ள ஒரு தடவை போயிடணும். மீறினால் இரவு அதே மாதிரி ஒரு 9 மணிக்குள்ள என்ன செய்யலாம், சாயந்தரமோ இரவோ என்ன செய்யலாம், மலம் போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா ஒரு நாளைக்கு ஒரு முறை போறது அப்படின்றது மிக சிறப்பான விஷயம்தான். ஏன்னா அதாவது தினமும் இருமுறை மலம் கழித்தல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, தப்பு கிடையாது. வந்தா போகலாம், ஆனா வராம போய் முக்கிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, உள்ள போகக்கூடாது. ஆனா இந்த மாதிரி சாப்பிடுற குழந்தைகள், இந்த மாதிரி சாப்பிடுற நபர்களுக்கு இந்த தொந்தரவுகள் அடிக்கடி வரும். சரியா?
இப்படி வந்துச்சுன்னா இது எதை பாதிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரியணும். சரியா? அதாவது உடனடி பாதிப்பு அப்படின்றது பெரிய விஷயமா இருக்காது. இருந்தாலும் இதே வழக்கப்படுத்திட்டாங்கன்னா, இந்த பாதிப்பு என்ன செய்யும்? மூளையை பாதிக்கும். சரியா? மலம் கழிக்கிறதுனால மூளை எப்படி பாதிக்கும்? அப்படின்னு சொல்றீங்களா? ம்? மூளை தான் உங்களோட பலம். அதே மாதிரி பெருங்குடல் தான் இந்த மூளைக்கு சப்போர்ட். பெருங்குடல் சரியில்லைன்னா உங்க மூளை சரி கிடையாது. சரியா? பெருங்குடல் சரியில்லைன்னா மூளை சரி கிடையாது. அதே மாதிரி சிறுகுடல் சரியில்லைன்னா உங்களுடைய சிறுமூளை சரி கிடையாது. சரியா? சிறுகுடல் சரியில்லைன்னா சிறுமூளை என்ன செஞ்சிடும்? சரி இருக்காது. சிறுமூளை பாதிச்சா என்ன செய்யும்? ஸ்டெபிலிட்டி இல்லாம போயிடும். பெருமூளை பாதிச்சா என்ன செய்யும்? சரியான முடிவு எடுக்க முடியாது. மூளை வேலை செய்யாது இங்க. சரியா? இது ஒரு பெரிய பிரச்சனையா கொண்டே கொடுக்கும். அப்ப எதை சரி செய்யணும்? வாயில் போடக்கூடிய அந்த உணவை நீங்க சரியான முறையில அந்த உணவை உள்ள கொடுத்து அதை நல்லா மென்னு சாப்பிட்டீங்கன்னா அந்த உணவு என்ன செய்யும்? ஜீரணத்துக்கு உண்டான வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும் உடல். சரியா? நீ கேட்கலாம், அப்ப வந்து அந்த பிஸ்கட் இதெல்லாம் சாப்பிடுறோமே அதெல்லாம் வந்து போகுதுல, அதான் திரும்பி சொல்றேன். அது வந்து அதாவது பக்குவப்பட்டப்பட்ட ஒரு சுவையாக கொடுக்குறோம். உணவு உள்ள போய் ஜீரணமாகி பக்குவமாகி ஜீரணமாகி மரம் வளரணும். நீங்க பக்குவப்பட்டப்பட்ட உணவை கொடுத்தீங்கன்னா அது என்ன செய்யாதுங்க? கனெக்ஷன் கரெக்டாக இருக்கு. அதனால சாப்பிடுற உணவை சரியான முறையில பார்த்து சாப்பிடுங்க. சரியா? இந்த நிறம் ஏற்றப்பட்ட உணவுகள், அதாவது சுவை ஏற்றப்பட்ட உணவுகள் இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். அப்படி சாப்பிட்டா அது என்ன செய்யும்னா உங்களுடைய எலும்பை நேரடியாக பாதிக்கும். சரியா? சுவை ஏற்றப்பட்ட உணவுகள், சரியா, நிறம் ஏற்றப்பட்ட உணவுகள் இதெல்லாம் என்ன செய்யும்? உங்களுடைய எலும்பை நேரடியாக பாதிக்கும். எலும்பு பாதிச்சா என்ன செய்யும்? எலும்புல உள்ள மஜ்ஜை பாதிக்கும். எலும்புல உள்ள மஜ்ஜை பாதிச்சா என்ன செய்யும்? உங்களுடைய ரத்தம் கெட்டு போயிடும். சரியா? ரத்தம் கெட்டு போனா என்ன செய்யும்? சிறுநீரகம் பாதிக்கும். சரியா? சிறுநீரகம் பாதிச்சா என்ன செய்யும்? அடுத்த தலைமுறை உருவாவதில் சிக்கல் வரும். புரியுதா? எங்க இருந்து எங்க போய் வரைக்கும் முடியுது பாருங்க. இந்த உணவுகளை இந்த குழந்தைகளுக்கு இப்ப இந்த நிறைவேற்றப்பட்ட சுவை ஊட்டப்பட்ட உணவுகளை இப்ப கொடுக்கும்போது இது எங்க போய் நிக்குது? அதாவது ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற அவங்களுடைய திருமண வயதில் மறுசுழற்சி, அதாவது மறு உயிர்களை தோற்றுவிக்கக்கூடிய சூழ்நிலையை இல்லாமல் செய்துவிடும். சரியா? அதனால ரொம்ப கவனமா உங்க குழந்தைகளுக்கு உணவுகளை கொடுங்க. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எப்படி சரிங்களா? இந்த மாதிரி தான் அரைச்சு சாப்பிடணும், முழுங்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த உணவு ஜீரணமாகி அந்த குழந்தைக்கு முழுமையான சத்துக்கள் கிடைக்கும். சரியா? இது இப்ப நமக்கு தெரியாது. அது எப்ப தெரியுது? அந்த 21 வயசுல இருந்து 20, சரியா, அந்த 25 வயசுல திருமணம் ஆக போகுது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில அங்க சிறுநீரகம் பாதிச்சிருக்குது அப்படின்னா நிறைய நபர்களுக்கு இப்ப பாதிச்சிருக்கு, சிறுநீரகம் பாதிச்சிருக்குது. அப்படி பாதிக்கும் போது அங்க இருந்த உற்பத்திகள் குறையுது. பெண்களானால் அந்த நாத உற்பத்தி குறையுது. சரி, அப்படி இருக்கும்போது அந்த ரெண்டுலயும் பிரச்சனை வந்ததுன்னா அந்த குழந்தை வந்து பேரு அப்படின்றது எப்படி அவங்களால இருக்க முடியும்? புரியுதுங்களா? ஐயா கேக்குதா? ரத்னமணி சார் கேக்குதா? என்னாச்சு சார்? கேக்குதுங்களா? ரத்னமணி சார் அன்மியூட் பண்ணுங்க. ரத்னமணி சார் சரியா கேக்குது? சரியா இருக்கா? கேமரா ஆன் பண்ணுங்க. சரி.
கேமரா திருப்பி ஆன் பண்ணுமா? கேமரா ஆன்ல தான் சார் இருக்கு இல்லையா? இல்ல ஆஃப் ஆயிடுச்சு. ஷார்ட் வீடியோ கொடுங்க. ஓ சரியாச்சா? ஓகே சரியாச்சுங்களா? திடீர்னு கனெக்ஷன் வந்து கட் ஆயிடுச்சு, அதெல்லாம் தான் பார்த்துருக்கேன். சரி. ஸோ அப்போ வந்து உணவு வந்து எவ்வளவு தூரம் முக்கியமாக ஒரு பங்கு வகிக்குது அப்படின்றத நீங்க பாருங்க. சரியா? நம்ம ஈஸியா இதை வந்து எடுத்துட்டு போக வேண்டாம் அப்படின்றதான் என்னோட இது. இதையும் ஒரு முழு கவனத்தோடு எடுத்துக்கங்க அப்படின்ற சொல்லும்போது இந்த விஷயம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயமா முடியும். சரியா? அப்ப உணவை மென்னு சாப்பிடணும். சரியா? மென்னு சாப்பிடும் போது எவ்வளவு அந்த கரு உற்பத்தி வரைக்கும் வந்து இந்த உணவு உள்ள போகுது. சரிங்களா? சரி, இப்ப இந்த உணவை வந்து என்னென்ன ஆர்டர்ல சாப்பிடலாம்னு ஒரு திருப்பி ரீவைண்ட் பண்ணிடலாம். சரியா? முதல்ல என்ன சொன்னேன்? ஒரு விக்கல் வருது அப்படின்னா அதுக்கு என்ன சொன்னேன்? ஒரு இனிப்பான ஒரு மண்டவெல்லம், அந்த இனிப்பு சுவை வாயில போட்டு சுவைஞ்சு சாப்பிடும்போது, சாப்பிட்ட பிறகு உணவு சாப்பிடும் என்ன செய்யாது? அந்த விக்கல் வராது அப்படின்னு பார்த்தோம். சரியா? அப்ப முதலாக எடுக்கக்கூடிய உணவுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இனிப்பு அல்லது புளிப்பு. இந்த 2 உணவுகளை தான் முதல்ல நீங்க எடுக்கணும். சரியா? இப்ப இனிப்பை எடுக்கும் போது என்ன செய்யும்னா, உணவில் எடுக்கக்கூடிய அளவு வந்து குறையும். இப்போ ஒரு பொருளை பாக்குறீங்க, இந்த பொருள் எனக்கு நல்ல விஷயமா இருக்கு, நல்ல பிடித்தமான உணவா இருக்கு, அடிச்சு நகட்டும் உன்னைக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டீங்கன்னா என்ன செய்யும்? உடல் ஒரு உபாதையை கொண்டு போய் கொடுக்கும். அப்ப இனிப்பை சாப்பிட்டீங்கன்னா என்ன செய்யாது? அந்த உணவை பிடித்தமான உணவா இருந்தாலும் போதும் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு உள்ள வரும். சரிங்களா? ஆனா இனிப்பு போதும்னு சொல்லுமா? சொல்லாதல்ல. 4 ஜிலேபி கொடுத்தாலும் சாப்பிடுவோம்ல. இன்னும் 2 ஜிலேபி அந்த தட்டுல இருக்குது, அதை விட்டுட்டு வருமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கும். ஆனா 2வது ஜிலேபி சாப்பிட்டு 3வது ஜிலேபி சாப்பிடும் போது உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? உங்களுடைய வாய்க்குள்ள என்ன விஷயம் நடக்கும்? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உங்களுடைய உமிழ்நீர் அது வரைக்கும் ரொம்ப மைல்ட், அதாவது தின்னா இருந்த விஷயம், சரியா, அந்த 3வது ஜிலேபி சாப்பிடும் போது அதன் நீங்க அந்த அதை கடிக்கும் போது ஏற்படக்கூடிய உமிழ்நீர் ஓகே பண்ணியாச்சு. சரியாச்சுங்களா? ஸோ வந்து இனிப்பு சாப்பிடும் அதிகமான இனிப்பு சாப்பிடும் என்ன செய்யுது? உமிழ்நீர் வந்து எண்ணெய் பதத்துக்கு மாறுது. அப்ப எண்ணெய் பதத்துக்கு மாறிடுச்சுன்னா அந்த உணவுடைய முழுமையான சுவை உங்களுக்கு தெரியாது. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? அதை போதும் அப்படின்னு வச்சிருவீங்க. அவ்வளவுதான். சரியா? இப்ப வந்து ஒரு இனிப்பு வந்து காலை உணவு சாப்பிடுறீங்க, ஒரு லட்டோ கனெக்ஷன் வந்து ஏதோ டிலே ஆகிட்டே இருக்குதா பார்க்கலாம். சரி, தெரியாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து அப்ப உணவை சாப்பிடும்போது என்ன செய்யாது? அந்த இனிப்பை அதிகமா சாப்பிடும்போது உணவை எடுக்க வந்து குறைஞ்சிரும். அப்ப பிடித்தமான உணவா இருந்தாலும் அதை லிமிட்டோடு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ள வந்துடும். அடுத்து வந்து புளிப்பு. அந்த புளிப்பும் அப்படின்னும் போது, அதாவது உணவே எடுக்க முடியாத சூழ்நிலை இருப்பாங்க இல்லையா? எனக்கு வாயில எதை வச்சாலும் கசக்குது, எனக்கு எடுக்க முடியல அப்படின்ற பட்சத்திலையும் இந்த ஊறுகாய் அப்படின்னு ஒன்று இருக்கு, அது புளிப்பும் காரம் சேர்ந்த ஒரு கலவை. அந்த கலவையை அப்படியே தட்டு, அதுக்கப்புறம் என்ன செய்யும்? உணவை அதிகமா எடுக்கலாம். இப்ப தட்டுல வச்சுட்டு போயிட்டாங்க, சரியா, பாதி சாப்பிட்டாச்சு, வயிறு நிறைஞ்சிருச்சு, இதுக்கு மேல சாப்பிட முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில ஊறுகாய் எடுத்து ஒரு தடவிட்டீங்கன்னா என்ன செஞ்சிடலாம்? அந்த திருப்பி ஒரு அரை கண்டி சாதத்தை என்ன செஞ்சிடலாம்? சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஆனா அந்த ஊறுகாய் இல்லாம அந்த அரை கண்டி சாதத்தை சாப்பிட முடியாது. சரிங்களா? அப்ப இந்த புளிப்பும் இனிப்பும் என்ன செய்யுது? 2யும் முதன்மையாக நீங்க எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா வச்சுக்கணும்.
சரியா? புளிப்பு அப்படின்றது புளிப்பு சுவை உள்ளது. அதாவது புளிப்பின் தன்மையில் உள்ளது. புளிப்பு எடுக்கக்கூடாது. சரியா? இப்ப சாதம் அப்படின்றது புளிப்பு, இனிப்பு கலந்த விஷயம். சரிங்களா? அதுல பெரும்பாலும் புளிப்பு இருக்குது. நீங்க அத மென்னு திங்க சாப்பிடும்போது ஒரு வகையான இனிப்பு சுவை உள்ள தெரிய ஆரம்பிக்கும். அது எப்ப தெரியும்? அந்த புளிப்பு சுவை அந்த உமிழ்நீரோட கலக்கும்போது அந்த இனிப்பாக மாற தெரியும் உங்களுக்கு. சரியா? அப்ப சாதம் அப்படின்றது என்ன சுவையா இருக்குங்க? புளிப்பும், இனிப்பும் கலந்த ஒரு சுவையாக இருக்குது. ஆனா பொதுவான ஒரு சுவையாக புளிப்பு சுவை அப்படின்றது தான் சாதம் அப்படி சொல்லுவோம். சரியா? சாதம் அப்படின்றது மண் தன்மையில உள்ள பொருள். ஏற்கனவே பார்த்திருப்போம். அதாவது பூதங்கள் வரிசையில பார்த்திருப்போம். அது என்ன பூதம் அப்படின்னா மண்பூதம். மண்பூதம் வந்து புளிப்பு சுவையில உள்ள வருது. சரியா? புளிப்பு சுவை அப்படின்றது மண்பூதத்தில் உள்ள வருது. அந்த மண்பூதத்தில் வரக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது இந்த வேக வைத்த உணவுகள் எல்லாமே இந்த மண்பூதத்துல உள்ள வந்துரும். சரியா? அந்த வேக வைத்த உணவுல வர்றது பூரா மண்பூதத்துல உள்ள வந்துரும். சரியா? அப்ப புளிப்பும், இனிப்பும் முதன்மையாக நீங்க எடுக்கக்கூடிய உணவுகள். அதற்கு அடுத்து என்ன செய்வோம்? புளிப்பு இப்ப சாப்பாடு உள்ள சாப்பிடுறோம். அதனால மெல்லணும்ல, சொன்னோம் இல்லையா? அப்ப மெல்றதுக்கு என்ன வேணும்? ஒரு பொருள் முழுமையா இருக்கும்போது ஒரு கல்கோனா சாப்பிடுறீங்க. அந்த கல்கோனாவை எப்படி உடைக்கிறது? உடைக்கணும்ல. அத அப்படியே முழுங்க முடியாதுல்ல. அப்ப உடைக்கணும்னா என்ன வேணும்? சுத்தியல் வேணும். சுத்தியல் வேணுமா இல்லையா? அந்த சுத்தியல் தான் என்னது? நம்மளோட பற்கள். அந்த பல் அப்படின்றது இங்க என்ன சுவையாக இருக்குன்னா, உப்பு அப்படின்ற சுவையில இருக்கு. சரியா? அப்ப அடுத்து என்ன வேணும்? அங்க புளிப்பும், இனிப்பும் சாப்பிட்ட பிறகு என்ன வேணும்? சாப்பிட முதல்ல இருக்கு. 3வது சுவையாக அங்க மெல்லுதல் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கணும்னா, அங்க உப்பு அப்படின்ற சுவை அங்க உள்ள வருது. சரியா? அந்த மெல்லுதல்ல தான் அது உடைத்தல். அத ஒரு முழுசா இருக்கிறத அப்படி உடைக்கிறது. அதான் உப்பு. சரியா? அப்ப பல்லு அப்படின்றது உப்பாக காமிக்கும். அந்த உப்பை நல்லா 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 மெல்லும்போது செய்யும். இங்க கண்ண கதுப்புகள்ல இருந்து உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்கும். அந்த சுரப்பு தான் காரம் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கும். புரியுதுங்களா? இப்ப வாய்க்குள்ள எத்தனை வந்துருச்சு இப்ப? புளிப்பும், இனிப்பும் உள்ள போட்டீங்க. நல்லா மெல்லக்கூடிய ஒரு விஷயத்தினால அது உப்பாக இருக்கிறது. அதுக்காண்டி உப்ப தூக்கி சாப்பிடுறது கிடையாது. அந்த உப்பின் தன்மையில உள்ள விஷயத்த செய்யறது அது. சரியா? அதுக்கடுத்து அந்த மெல்றதுனால என்ன வருதுன்னா, கண்ண கதுப்புகள் இங்க இந்த இந்த நாக்கோட ஓரத்துல இருந்து கண்ண கதுப்புல என்ன செய்யும்? உமிழ்நீர் சுரக்கும். எச்சில் வேற, உமிழ்நீர் வேற. புரிஞ்சுக்கங்க. சரியா? எச்சில் வந்து நாக்குல சுரக்கும். உமிழ்நீர் எங்க செய்யும்? கண்ண கதுப்புகள்ல இருந்து சுரக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்ப சுரக்க ஆரம்பிக்கும்போது, அப்ப காரம் வந்துருச்சா? அப்ப 4 சுவை வந்துருச்சு. சரிங்களா? அப்ப 5வது என்ன இருக்கு? மென்னு சாப்பிட. 5வது சுவையா என்ன வரும்னா, கசப்பு அப்படின்ற சுவை எடுக்கணும். கசப்பு அப்படின்றது கடைசியா தானே எடுப்போம். ஏன் முதல்ல எடுக்கிறோம்? சொல்றீங்களா? இனிப்பு, புளிப்பு எப்படி முதல்ல எடுப்போம்ன்னு சொல்றோமோ, அதே மாரி கசப்பும், துவர்ப்பும் கடைசியில எடுக்கலாம். சரியா? இப்ப கருவேப்பிலை இருக்குது. கடுகு தாளிச்சிடுறீங்க. இதெல்லாம் என்னது? கசப்பும், துவர்ப்பும் உள்ள பண்டங்கள். சரிங்களா? நம்ம என்ன செய்வோம்? கருவேப்பிலை தூக்கி தூர ஓரம் போட்டுருவோம். சரிங்களா? கரு அது நீங்க கருவேப்பிலை சாப்பிட்டு பார்த்திருக்கீங்களா? பச்சையா சாப்பிட்டு பார்த்திருக்கீங்களா? எப்படி இருக்கும்? முதல்ல மெல்லும்போது ஒரு நீர் பற்றுல ஒரு மாரி வரும். ஆனா 2 செகண்ட் மென்னுட்டீங்கன்னா, தொண்டைய பிடிக்க ஆரம்பிச்சுரும். நெல்லிக்காய் சாப்பிட்டுருக்கீங்களா? நெல்லிக்காய் அப்படிதான் இருக்கும். முதல்ல சாப்பிடும்போது கொஞ்சம் நீர் பதம் இருக்க மாரி இருக்கும். கொஞ்ச நேரத்துல என்ன செய்யும்? தொண்டை கவ்வ ஆரம்பிச்சுரும். அப்ப என்ன இருக்கு அதுல? துவர்ப்பு சுவை மிகுதியாக இருக்கிறது. சரியா? மிகுதியா இருக்கா? அப்ப அதை என்ன செய்யணும்? துவர்ப்பு அப்படின்றது உங்களுடைய தொண்டைக்குள்ள இருந்து வேற பொருள உள்ள முழுங்க விடாது. அப்ப ஏற்கனவே பேசியிருப்போம். அதாவது ஒரு கவளம், அது உணவு அப்படின்றது ஒரு விஷயத்துக்கு உள்ள போகும்போது, சிதறாமல், சிந்தாமல் ஒரு இடத்துக்குள்ள இருக்கணும். சரியா? இப்ப நான் ஒரு பாடம் எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த பாடத்த வந்து இப்ப நீங்க வெளியில தனியா இருக்கிறீங்க. ஒவ்வொரு இடத்துல இருக்கீங்க. ஆனாலும் எதன் வழியா அங்க உள்ள இருக்கீங்க? இந்த மொபைல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள உள்ள அடங்கி நிக்கிறீங்க. இங்க இல்லாம வெளியில போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு பாடம் என்ன செய்யாது? கேட்காது. அப்படிதானே? அது மாரி சாப்பிடக்கூடிய உணவுகள் பல உணவுகளாக இருந்தாலும், அது என்ன செய்யும்? ஒருமித்த உணவாக எப்ப மாறுதோ, ஒரு கட்டுக்குள் வருதோ, அப்பதான் அங்க என்ன செய்யும்? ஜீரணம் அப்படின்றது நடக்கும். சரியா?
இந்த கசப்பும் துவர்ப்பும் இதை என்ன செய்யும்? ஒருங்கிணைக்கும். எல்லாம் ஒரே இனிப்பா சாப்பிடுறது இல்ல, புளிப்பா சாப்பிடுறது இல்ல, உப்பா சாப்பிடுறது இல்ல, எல்லாமே கலந்துதான் சாப்பிடுறோம். அப்ப சாப்பிடும்போது அந்த உணவுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய தன்மை இந்த புளிப்புக்கும் இந்த துவர்ப்புக்கும் கசப்புக்கும் இருக்குது. சரியா? இதற்கு அடுத்து என்ன செய்யக்கூடாது? திருப்பி இனிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை சாப்பிடக்கூடாது. நம்ம என்ன செய்யறோம்? பாயாசம் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த புளிப்பு அந்த கசப்பு துவர்ப்பு சாப்பிட்ட பிறகு கடைசியா பாயாசம் சாப்பிடுறோம். அப்ப பாயாசம் சாப்பிடலாமா? அப்படி அதாவது கோயம்புத்தூர் சைடு, பழனி, கோயம்புத்தூர் இந்த சைடுல என்ன பண்ணுவாங்கன்னா, மோர் சாப்பிடுறதுக்கு முன்னாடி பாயாசம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் தான் என்ன செய்வாங்க? மோர் சாப்பிடுவாங்க, கடைசி சாப்பிடுவாங்க. சாம்பார், புளிக்குழம்பு இல்ல வத்த குழம்பு, அப்புறம் ரசம், அப்புறம் மோர். மோர் சாப்பிடறதுக்கு முன்னாடி சரியா இந்த பாயாசம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மோர் வாங்குவாங்க. ஆனா இந்த சவுத் சைட்ல என்ன இருக்கும்? கடைசியா சாப்பிடுற பழக்கம் இருக்கு. அது ஒவ்வொரு ஏரியாலும் ஒரு பழக்கம் இருக்குது. சரியா? அப்ப அந்த பழக்கத்தின் காரணமாக நோய்கள் அப்படின்றது ஒண்ணு வருது. சரியா? அப்படி சாப்பிடக்கூடிய பழக்கத்தின் மூலமாக ஒரு நோய்கள் வருது. ஒரு குறிப்பிட்ட அந்த பகுதியை சார்ந்த மக்களுக்கு இந்த நோய்கள் வரும். நீங்க கவனிச்சு பார்க்கலாம். எல்லாருக்கும் எல்லா நோயும் வரதில்லை. ஒரு குறிப்பிட்ட நோய்கள் குறிப்பிட்ட பகுதியை சார்ந்த நபர்களுக்கு வரும். இல்ல குறிப்பிட்ட உணவுகளை சாப்பிடுற நபர்களுக்கு வரும். சரியா? அப்ப அது என்ன உணவுகள், எந்த பகுதி அப்படின்னு பார்த்து அதை சீரமைக்கும் போது நம்மளுடைய இந்த நோய்கள் தொற்றிலிருந்து நம்ம என்ன செய்யலாம்? முற்றிலுமா விடுபடலாம். சரியா? இப்ப ஒரு கட்டியா ஒரு பொருளை வந்து மடக்கி வச்சுக்கீங்க. அதாவது ஒரு ஒரு மண்ணை வந்து என்ன செய்யுங்க? ஒரு உருண்டையா செஞ்சு வச்சிருக்கீங்க. இந்த செஞ்சு வச்சது சரியா? வச்சதுக்கு அப்புறம் அதுல தண்ணி பட்டுச்சுன்னா அந்த அந்த மண் என்ன செய்யும்? அதே உருண்டையோட நிக்குமா? அப்படியும் அதாவது உருளை பதவத்துல நிக்குமா? தண்ணி விழுந்த உடனே அது அந்த உருவம் சிதைஞ்சிரும். சிதைஞ்சிருதா? அப்ப என்ன செய்யக்கூடாது? ஆனா தண்ணி ஊத்தி தான் பிசையணும். சரியா? இப்ப இப்ப வந்து என்ன சொல்றாங்க எப்படின்னா, சப்பாத்தி மாவு பிணையறீங்க. சரியா? சப்பாத்தி மாவு எப்படி என்ன ஊத்தி பிணைவீங்க? தண்ணி ஊத்தி தான் பிணைவீங்க. எப்படி ஊத்திடுவீங்களா? தெளிப்பீங்களா? தெளிச்சுதான் அப்படியே பிசைஞ்சிட்டே இருப்பீங்க. சரியா? ஒரு கட்டத்துல நல்லா உருண்டையா வந்துடும். அப்படி உருண்டையா வந்த பிறகு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்துனா அங்க என்ன ஆகும்? அந்த மாவு அந்த பதம் போயிடும். சரியா? அந்த சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு உண்டான பதம் என்ன செய்யாது? வராது, போயிடும். அப்ப கடைசி என்ன செய்யக்கூடாது? தண்ணி குடிக்க கூடாது. அப்ப தண்ணி அப்படின்றது வந்து இங்க சுவையில இனிப்பு அப்படின்ற சுவைக்கு வந்துடும். சரியா? அப்ப பாயாசம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க கடைசியா சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உணவுகள் கூழ்மமாக வந்து முழுமையாக ஒரு முழு உருவத்துக்கு வரும்போது இந்த பாயாசம் என்ன செய்யும்? அந்த கூழ்மத்தை முழு உருவத்தை ஒருங்கிணைப்பை கெடுத்து விட்டுரும். அப்படி கெடுத்துருச்சுன்னா சிறுகுடலுக்கு என்ன செய்யாது? போய் ஜீரணம் நடக்காது, சிறப்பான முறையில் நடக்காது. சரியா? அதனால பாயாசம் அப்படின்ற ஒரு இந்த இனிப்பு என்ன செய்யணும்? முன்னாடி சாப்பிடணும். கடைசியாக சாப்பிடக்கூடிய உணவு எது? சுவை எது? துவர்ப்பு அல்லது கசப்பு. அவ்வளவுதான். அப்ப முதல்ல என்ன செய்யறோம்? இனிப்பு அல்லது புளிப்பு சாப்பிடுறோம். அதுக்கடுத்து இருந்து உப்பு அப்படின்ற சுவையில பற்கள் கொண்டு அதை மென்னும் போது அது உப்பு சுவையா இருக்குது. அது கதப்புகள் வழியாக அந்த என்ன செய்யுது? அந்த காரம் அவன் உமிழ்நீர் சுரக்கும் போது அது 4வது சுவையாக இருக்கிறது. 6வதாக கசப்பும் துவர்ப்பும் இருக்குது. புளிப்பு வந்து என்ன சுவை? நல்லா துவர்ப்பா இருக்குமா? புளிப்பா இருக்குமா? துவர்ப்பா இருக்குமா? மோர். தயிர் வந்து புளிப்பா இருக்கும், மோர் வந்து துவர்ப்பா இருக்கும். சரியா? இந்த மோர் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன செய்யும்? இறுக்கி பிடிச்சு வச்சுக்கும். அந்த உணவை வந்து ஒரு கவலத்தை முழுமையாக இருந்தா தான் என்ன செய்யும்? அந்த உணவு குழல், அந்த இரைப்பை சுவர்களை சுரக்கக்கூடிய அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன செய்யும்? அதை இனிப்பு சுவையாக மாற்ற முடியும். எல்லா கலவையாக இருக்கக்கூடிய அந்த உணவு சுவை இனிப்பு என்ற ஒரு சுவையாக மாறி நிற்கும். அப்படி நிற்கும் போது
அதுல இருந்து வரக்கூடிய அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அந்த உணவுகள் சிறுகுடலுக்கு போகும்போது அங்க என்ன நீர் வருது? பித்த நீர் வரும், கணைய நீர். இந்த 2 நீர்களும் உள்ள வந்து என்ன உணவு சாப்பிட்டோமோ அதற்கு ஏத்தாற் போல அங்க சுரந்து என்ன செய்யும்? அந்த உணவை ஜீரணம் செய்யும். அப்படி ஜீரணம் செஞ்சது அப்படின்னா சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும். சரியா? அதெல்லாம் சத்து சாரங்கள் முழுமையாக பிரிக்கப்படும். அப்படி பிரிஞ்சிருச்சுன்னா அந்த சாரத்தை என்ன செய்யும்? பெருங்குடல் அப்படின்ற உள்ள விஷயம் போய் உறிஞ்சு நேரடியாக ரத்தமாக மாற்றக்கூடிய சக்தியை கொடுக்கும். புரியுதா? இவ்வளவு விஷயம் செஞ்ச பிறகு இந்த சாரங்கள் என்ன செய்யுது? பெருங்குடலில் அதிகமாக உறிஞ்சப்படுகிறது, நீர் வடிவத்தில் உறிஞ்சப்படுகிறது. இந்த நீர் நேரடியாக ரத்தத்தில் கலக்கிறது. அப்ப இந்த ரத்தம் எங்க போகும்? மூளைக்கு போகுமா இல்லையா? அப்ப பெருங்குடல் சரியில்லைன்னா இந்த ரத்தம் சாரங்கள் கலக்காது. கலக்கலைன்னா மூளைக்கு போகக்கூடிய ரத்தம் இதுல என்ன இருக்காது? சத்துக்கள் இருக்காது. மூளை என்ன செஞ்சிடும்? சோர்வாயிடும். சரியா? அப்ப சாப்பிட்டு ஜீரணமாகாத நபர்கள் பூராமே எப்படி இருப்பாங்க? ஒரு சோர்வான நிலையிலே இருப்பாங்க. சாப்பாடு ஜீரணமாகாத நபர்கள் எப்படி இருப்பாங்க? சோர்வாவே இருப்பாங்க. அதிகப்படியான கொழுப்பு உடல் அமைப்போட இருப்பாங்க. கொழுப்பு உடல் அமைப்போட என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அவங்க மந்தத்தன்மையில இருப்பாங்க. அதாவது மூளை என்ன செய்யும்? மழுங்கி போயிடும். அதுக்கு தேவையான ஆக்சிஜன் இல்லைன்னு என்ன செய்யும்? மழுங்கி போயிடும். சோ அவங்களுக்கு என்ன செய்யாது? ஒரு கரு உருவாக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வராது. கரு உருவாக்கம் அப்படின்றது இங்க சிந்தனை சேர்ந்து சொல்றதுதான். அதாவது குழந்தை உற்பத்தி மட்டும் கிடையாது. ஒரு சிந்தனையும் அதுதான். ஒரு விஷயத்த செய்யணும்னா இந்த விஷயத்தை இப்படித்தான் செய்யணும் அப்படின்ற ஒரு சிந்தனை வருதுல்ல. ஒரு ஷார்ட் எழுதுறோம்ல. இதுக்கு இது இப்படி எழுதணும்னு சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய முடியாத சூழ்நிலை இந்த மாதிரி நபர்களுக்கு வரும். சரியா? அப்ப பெருங்குடல் நல்லா இருக்கணும்னா அது சத்து சாரங்களை நல்லா உறிஞ்சி ரத்தத்துக்குள்ள உள்ள அனுப்பணும்னா அங்க என்ன வேணும்? நீங்க சாப்பிடுற சாப்பாடு முழுமையாக ஜீரணம் நடந்திருக்க வேண்டும். அதான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஜீரணம் ஜீரணம் ஜீரணம். ஜீரணம் நல்லா இருந்தா தான் என்ன செய்யும்? நாமளா இருக்க முடியும். இல்லைன்னா நாம என்ன செய்வோம்? அடுத்தவர்கள் சொல்வதை கேட்கக்கூடிய நிலையில் இருப்போம். அடுத்தவர்களுக்கு வேலையாட்களாக தான் இருப்போமே தவிர நாம் அடுத்தவர்களுக்கு கட்டளையிடும் நபராக இருக்க முடியாது. பெருங்குடல் சரியில்லாத நபர்கள் அடுத்தவர்களுடைய வேலையை செய்வதற்குத்தான் இருப்பார்களே தவிர இவர்களால் இன்னொருவரை வேலை வாங்குவது என்பது முடியாத காரியம். சரிங்களா? அப்ப பெருங்குடல் தான் என்ன செய்யுது? மூளை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு உள்ள வரும். சரியா? சோ இந்த அக்குபஞ்சர் மூலமாக நம்ம என்னது முழுமையான ஒரு சுவையை வந்து என்ன செய்யுள்ளதோ அந்த சுவையை இந்த அக்குபஞ்சர் பிரித்து எப்படியெல்லாம் பார்த்து இந்த சுவையை அறிய முடியும், எப்படி சாப்பிட முடியும், எப்படி ஒரு நோயை உருவாக்க முடியும், அந்த உருவாக்குன நோயை எப்படி குணப்படுத்த முடியும் அப்படின்ற விஷயம் இங்க இருக்கு. ஆக்க முடியும், அழிக்க முடியும். இப்படிதானே? இப்பதான் சொன்னேன். ஒரு ஏரியால ஒரு பகுதியில சாப்பிடக்கூடிய உணவுகள் ஒரு நோயை உண்டு பண்ணுகிறதுன்னு சொன்னேன். நோயை உருவாக்கும் சொன்னது வந்து அந்த உண்டு பண்ணுது அந்த சொன்னேன். அப்ப இன்னொரு பகுதிக்கு போகும்போது அந்த உணவை மாற்றி அமைப்பதன் மூலமாக அந்த நோயை சரிப்படுத்துகிறார்கள். அதுதான் இல்லையா? இதுதாங்க விஷயம். அப்ப உணவை சீரமைப்பதன் மூலமாக நாம் நோயிலிருந்து மிக மிக விரைவாக விடுதலை பெற முடியும். சரியா? இதை போன தடவை எதுக்கு பேசியிருந்தோம். இப்ப இந்த இனிப்புக்கே வரேன் நான் இப்ப இந்த இனிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் முதல் நாள் தான் வந்துட்டே இருக்கு. சரியா? அப்ப இனிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த இப்ப வந்து இப்போ வந்து என்ன பண்ணலாம்? ஒரு இப்ப இந்த கொரோனா காலகட்டங்கள்ல வந்து நிறைய பேருக்கு என்ன செய்யல வந்து சுவையும் தெரியல, அந்த வாசனையும் தெரியல. தெரியாம இருந்துச்சா இல்லையா? நிறைய பேருக்கு தெரிஞ்சாம இருந்திருக்கும். கொரோனா காலகட்டத்தில் அந்த கொரோனா காய்ச்சல் வந்ததுனால அவங்களுக்கு முதல்ல பாதிக்கப்பட்ட விஷயம் எதுவா இருந்தது? வாசனை தெரியாது, அடுத்து சுவை தெரியாது. ரெண்டும் தெரியாம இருந்துச்சு. 10 நாள் 15 நாள் கூட
தெரியாம இருந்திருக்காங்க நிறைய பேர். சரியா? அப்ப எது ஒரு விஷயம் மாறி இருக்கு. இந்த கொரோனா காலகட்டங்கள்ல செய்து சுவை அப்படின்ற ஒரு விஷயம், வாசனை அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியாமல் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அப்ப இவங்களுக்கு என்ன செஞ்சா சரியா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? புளிப்பும் இனிப்பும் கலந்த உணவுகள் சாப்பிடும்போது, அதாவது நீர்ம நிலையில அதை சாப்பிடும்போது அந்த விஷயம் என்ன செய்யுது, டக்குன்னு மாறிடுச்சு. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு மருத்துவம். எலுமிச்சம்பழம், மண்டவெல்லம், தண்ணி, அவ்வளவுதான். இதை சாப்பிடும்போது என்ன செய்யுது, அவங்களுக்கு அந்த சுவையும் வாசனையும் வந்துருச்சு. சில நபர்களுக்கு தண்ணியில மண்டவளத்தை மட்டும் கரைச்சு கொடுத்தாலே சரியா போச்சு, காய்ச்சல் சரியா போச்சு. புதுசா சொல்றேன்னு இருக்கீங்களா? நிறைய நபர்களுக்கு இந்த மாதிரி குணப்படுத்தியிருக்கோம். சரிங்களா? ஒரு சுவை எந்த அளவுக்கு ஒரு நோயை வந்து சரிப்படுத்துன்னு பாருங்க. இந்த நோய்க்கு மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லி எவ்வளவோ வேலை பார்த்து கடைசியா இது நோயே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு விஷயம். சரியா? ஆனா அந்த நோய், அந்த வைரஸ் வந்து எதை பாதித்து அப்படின்னா நம்முடைய சுவை மொட்டுக்களையும் வாசனை அடையக்கூடிய அந்த உணர்வு நரம்புகளையும் மட்டுப்படுத்தி இருக்கு. சரியா? அப்ப அதை சரி பண்ணக்கூடிய விஷயம் எதுல இருக்குது? இந்த இனிப்பு மற்றும் புளிப்பு சுவையில அந்த உள்ள இருக்கு. சரியா? அப்ப சுவை பற்றி நீங்க நல்லா தெரிஞ்சிட்டீங்கன்னா, எந்த பண்டங்கள், எந்த உணவு என்ன சுவையில இருக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சிச்சுன்னா, உங்களால எந்த விதமான நோயையும் என்ன செய்யலாம், ஈஸியாக, சீக்கிரமாக, முழுமையாக என்ன செய்யலாம், சரி செய்ய முடியும். சரியா? சரி, இன்றைக்கு பாடம் இதோட நிறைவு பண்ணலாம். சோ இந்த மாதிரி விஷயங்களை எங்களுடைய இன்ஸ்டியூட்ல இருந்து நாங்க என்ன செஞ்சிருக்கோம், கல்வியாக கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது 3 வருட படிப்பாக இதை என்ன செய்யறோம், ஒரு அக்குபஞ்சர் மருத்துவத்தை 3 வருட படிப்பாக இதை வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? இது வந்து வாரம் ஒரு நாள் தான் கல்வி இருக்கும். நீங்க யாருனாலும் வந்து வாரம் ஒரு முறை இந்த வகுப்பு நடைபெறும். சரியா? டிப்ளமோ, மாஸ்டர் டிப்ளமோ, அதில் கொஸ்டின்ஸ் நேச்சுரோபதி அப்படின்ற சர்டிஃபிகேட்டும் கொடுக்கும். நான் வந்து என்னோட பேர் ரத்னமணி, நான் வந்து மதுரையில கிளினிக் வச்சிருக்கேன். சரிங்களா? நீங்க எந்த சந்தேகம்னாலும் சார்ட்ட கேட்கலாம். சரிங்களா? நன்றிங்க சார். ரொம்ப நல்லா இருந்தது. நடுவுல சிக்னல் தான் விட்டு விட்டு வந்தது. சரி, மற்றபடி இப்ப இந்த ப்ராப்ளம் மாட்டேங்குதுங்க ஐயா, கேக்கல. இப்ப கேக்குதுங்க. சொல்லுங்கம்மா. கேக்குது, சொல்லுங்க. நன்றிங்க ஐயா, ரொம்ப நல்லா இருந்தது. அருமையான வகுப்புன்னு சரிங்க. சொல்லலாம். ரொம்ப அற்புதம், பிளஸ் வந்து லைவ்லியா இருந்ததுங்க ஐயா. நீங்க சுவையை பத்தி பேசும்போது உணர்ந்து பேசுற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. சொல்லுங்கம்மா. எங்களுக்கும் அந்த உணர்வு வந்து நல்லா புரிஞ்சுதுங்க ஐயா. ரொம்ப நன்றி. நாங்க நிறைய பேர் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் கடைசியா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ நான் எப்பயுமே ஃபர்ஸ்ட்ல ஸ்வீட்டு தான் சாப்பிடுவேன், கடைசியா தான் மற்ற உணவுகள் எல்லாத்தையும் எடுப்போம். அதே மாதிரி தான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. ஸ்வீட்டு, துவர்ப்பு, உப்பு, உவர்ப்பு அந்த மாதிரி லைட்டா வந்துட்டு ஆர்டரா இன்னைக்கு எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க. லாஸ்ட்ல தான் கசப்பு எடுக்கணும்னுட்டு. ஸோ மிக்க நன்றிங்க ஐயா. ரொம்ப அருமையான வகுப்பு, ரொம்ப அற்புதமா இருந்தது கேட்க. பிளஸ் வந்து மனசுக்குள்ள பதிஞ்சிருச்சு இப்படிதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. சுவை பத்தின ஒரு நல்ல அபிப்பிராயம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஸோ இந்த நேரத்துல வந்துட்டு கோடான கோடி நன்றிகள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளம் ஐயா. வேற யாருக்கா டவுட் இருந்தா கேட்கலாம். நன்றி. ஓகே, கண்டிப்பா ஐயா. நன்றிங்க ஐயா, ரொம்ப சிறப்பா இருந்தது. நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. நன்றிங்கய்யா. வசந்தா கேள்விகள் இருக்குதா? திருநாவுக்கரசு ஐயா பேசுங்க ஐயா. திருநாவுக்கரசு ஐயா. அம்மா நன்றிம்மா. ஐயா மருத்துவர் ஐயா, ரொம்ப சிறப்பா எடுத்தீங்க. எனக்கு சில இடையூறுகள் வந்ததால என்னால முழுமையா உங்களுடைய கேட்க முடியல.
கேட்க மாட்டேன். ஒரு ஒரு சொற்பொழிவு கேட்டங்க ஐயா. சரி சரி. அதுல வந்து சுவைகள் 7 சுவை சொல்லுங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ம் 6 சுவைகள் நீங்க சரிங்க சொன்னதெல்லாம் கரெக்டா அவரும் சொல்லிட்டாரு. 7வது சுவையா சரிங்க. வருவது நகைச்சுவை. நகைச்சுவை நல்லது. அப்படின்னாரு. இந்த சரி 6 சரி. சுவைகளும் யாருடைய உடல்ல கரெக்டா அந்த ரேஷியோ பிரகாரம் இருக்குதோ அவங்களுக்கு இந்த நகைச்சுவை என்பது ஆட்டோமேட்டிக்கா வந்து விடும் அப்படின்னு இல்ல இந்த அதத்தான் நான் 6 சுவை. இல்ல அதத்தான் நான் என்ன சொன்னேன்னா, மூளை அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னேன். மூளை சிந்திக்கும் திறன் இருக்கும்போது நகைச்சுவை தன்னை போல வந்துரும். சரிங்களா? அதாங்க அந்த ஐயா. சிந்திக்கும் திறன் வந்து இந்த 6 சுவையில தான் வரும். இல்லைன்னா வராது. சரிங்களா? அந்த ம். அதாங்க ஐயா, சரி. நீங்க ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அவர் சொன்னத ம். நான் ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். நல்லது. இந்த சரி. 6 சுவைகளும் யாருடைய ரேஷியோ, யாருடைய உடல்ல அந்த குறிப்பிட்ட ரேஷியோவில் இருக்குதோ அவங்களினுடைய உடலும் ஆரோக்கியமா இருக்கும். அவங்களினுடைய பொதுவா ஆரோக்கியம் என்பதே இயல்பா இருப்பது தாங்க ஐயா ஆரோக்கியம். அவர் சொன்னது யார் ஒருவர் இயல்பா இருக்கிறாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த உணர்ச்சி வயம், இந்த மற்ற தேவையில்லாத ஒரு மன அழுத்தம் என்பது இல்லாமல் போய்விடும். அந்த இயல்பு நிலைக்கு வருவதற்கு உடல்ல 6 சுவைகள் மிக இன்றியமையாத ஒன்று. அதுதான் நீங்களும் ரொம்ப வலியுறுத்தி சொன்னீங்க. ஒவ்வொரு சுவையும் பற்றியும் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதே போல உணவுல வந்து இனிப்பை வந்து கடைசியில சாப்பிடாதீங்க. கடைசியில வந்து கசப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் வேணும்னா நீங்க எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஆனா இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துல பார்த்தா அவசரமான உலகம் ஆகி போச்சு. கடைசி நேரத்துலதான் பாயாசம் கூட சில இடத்துல வைக்கிறாங்க. ஆக இருந்தாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், முடிந்த வரைக்கும் அதை பின்பற்ற வேண்டும். இந்த ஒரு அவசர சூழ்நிலையிலையும் நீங்க இதை வலியுறுத்தி சொன்னீங்க ஐயா. உங்களுக்கு ரொம்ப மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அதாவதுங்கய்யா, ஒரு நேரம் சாப்பிடுறது அப்படின்றது தப்பு கிடையாது. அதை பழக்கமா படுத்தும் போதுதான் நமக்கு வந்து நோய்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. சரிங்களா? அதாவது கடைசியா சாப்பிடுறத கடைசியா தான் கொடுக்குறாங்க அப்படின்னப்போ வந்து வழி இல்லை, அப்பதான் சாப்பிட முடியும். அப்பதான் கொடுக்குறேன், அப்பதான் சாப்பிட முடியும். சரிங்களா? ஆனா இதை வழக்கமா வச்சிருக்கிறவங்களுக்கு நோய் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. சரியா? என்னைக்கோ ஒரு நாளைக்கு சாப்பிடுறதுனால நோய் அப்படின்ற ஒரு விஷயம் வராது. சரிங்களா? அதனால நீங்க தைரியமா சாப்பிடலாம். சரிங்களா? அதை வந்து அதாவது பழக்கப்படுத்தக்கூடாது அப்படின்ற விஷயம் தான் நீங்க கவனிக்கணும். சரிங்களா? நன்றிங்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. உஷா அம்மா பேசுறீங்களா? உஷாம்மா, வசந்தாம்மா 2 பேரும் இருக்கீங்க, பேசுறீங்களா? கேள்விகள் இருக்கு? பேசுங்கம்மா. உஷாம்மா பேசுங்க. உஷாம்மா ஏதோ வேலை வராங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. சொல்லுங்க, கேக்க ரொம்ப சொல்லுங்க. நல்லா இருந்தது. சரிம்மா. இப்ப எங்க ஏரியாலாம் வந்து காலையில டிஃபன் வச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்வீட் வைப்பாங்க. ஆனா மதியானம் வந்து லஞ்ச் என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்டா தான் பாயசம் வைப்பாங்க. அதுக்கப்புறம் மோர் அது செய்வாங்க. ஃபர்ஸ்ட் பாயசம், சாம்பார், ரசம், வத்த குழம்பு, அடுத்து பாயசம், அடுத்து மோர். அப்படிதான் இங்கெல்லாம் வைப்பாங்க. இங்கெல்லாம் அதான் சரியான முறை. அதான். எந்த ஏரியாமா நீங்க? நாங்க திருத்துறைப்பூண்டி சார். எந்த பகுதியில இருந்து பேசுறீங்கம்மா? எந்த பகுதி உங்களுக்கு? திருத்துறைப்பூண்டி சார். திருத்துறைப்பூண்டி, திருவாரூர். சரி சரி சரி. திருவாரூர் பக்கம். ஆமா சார். நல்லதுமா. இந்த ரேஷியோ வந்து கரெக்ட் தானே சார் இது? தஞ்சாவூர் திருவாரூர் அந்த சரியாதான் சரிதாம்மா. இனிப்பு சாப்பிட்ட பிறகுதான் என்ன செய்யணும்? தோர்ப்பு அப்படின்ற மோர் அப்படின்றது சாப்பிடணும். சரிங்களா? ஓகே ஓகே சார். சரி. அப்புறம் இந்த பெருமூளை பாதிக்கும் அப்படின்னு சொல்றீங்களா சார்? அது வந்து அது பாதிக்காம இருக்கணும் அப்படின்னா எப்படி ஃபுட்டு எடுத்துக்கணும்? இல்ல, ஃபுட்டு எடுக்கிறத பத்தி எல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்க எப்படி சாப்பிடுறீங்கன்னு பத்தி தான் பிரச்சனை வரல. ஓகே ஓகே. நீங்க எவ்வளவு உணவு எடுக்கலாம், என்ன வேணாலும் எடுக்கலாம், கலவைதான் உணவு. சரியா? எடுக்கலாம். ஆனா அதை இந்த முறைப்படி மென்னு உமிழ்நீரோட
ஜீரணம் அது தகுந்தால நீங்க உள்ள முழுங்கினா தான் அந்த பெருங்குடல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த சாரத்தை உறிஞ்சும். சரியா? அப்பதான் அந்த மூளை அப்படின்றது பலமா இருக்கும். அதான் விஷயம். நீங்க இந்த உணவு எடுக்கணும், அந்த உணவு எடுக்கணும் அப்படின்ற விஷயமே கிடையாது. அந்த உணவை நீங்க எப்படி சாப்பிட்டு உள் தள்ளுகிறீர்கள் என்றதுதான் முக்கியம் அங்க விஷயம். சரியா? ஆமா சார். எங்க எங்க சின்ன பாப்பா வந்து ஒரு சாப்பாடு வந்து சுத்தமா மென்னு சாப்பிடாம ஃபாஸ்டா சாப்பிட்டுருவா. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறா. ஆனா சாப்பிட்டு உடனே சரி வந்து மோஷன் போகணும் அப்படின்பா. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆ, கை கழுவிட்டு உடனே வந்துச்சு பாத்தீங்களா போயிருவா. தொந்தரவு? ம். இப்ப அந்த தொந்தரவு வந்துருச்சு அவங்களுக்கு. நான் ஓகே. சொன்ன தொந்தரவு இங்க லைவா இப்ப நீங்க சொல்றீங்க இப்ப. அப்ப இதை ஆமா சார். தவிர்க்கணும் அப்படின்னா அந்த பொண்ணு என்ன செய்யணும், நல்லா மென்னு சாப்பிடறதுக்கு நீங்க பழக்கப்படுத்தணும். ஓகே. சரியா? நீங்க அவசரப்படுத்தக்கூடாது. ஆ சரிங்களா? இன்னொன்னு வந்து ஆமா. வேகமா எனக்கு வேலை இருக்குது, நீங்க சாப்பிட்டு முடியும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல மாதிரி சொன்னீங்கன்னா அந்த பொண்ணு என்ன செய்யும், டக்கு டக்கு ஆ டக்கு முழுங்கிட்டு போயிட்டே இருக்கும். அப்படி அப்ப அந்த தொந்தரவு இது வந்து என்ன செய்யும், வழி வழியா வந்து வந்துட்டே இருக்கும். அப்படி இல்ல ம். சார். மெதுவா நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னாலும் அது சாப்பாட்டை வந்து ரொம்ப நேரம் சாப்பிட அலுப்பு ம். போட்டுட்டு வேகமா ஃபாஸ்டா சாப்பிடுறது, ம். டிவி பார்த்துட்டு சாப்பிடுறது, அந்த மாதிரி அதான். சாப்பிட்டுட்டு உடனே ஒரு மீன் குழம்பு சாப்பிட்டுச்சுன்னா கை கழுவிட்டு நேரா டாய்லெட்ல தான் போகும். ம். போய் நிக்குவாங்க. அப்ப சாப்பிட்டு அங்க போனோடனே அங்க என்ன இருக்கு, ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஆமா சரிங்களா? சார். அதனால ஆளும் ஒல்லியா உடல்ல தான் சார் சத்துக்கள் இருக்கும். அப்படின்றதே உள்ள இருக்காது. ஆமா. ஆளும் ஃபேட்டா அப்ப இருக்காது, நான் சொன்ன ஒல்லியா தான் விஷயங்கள் இருக்கும். அப்படியே அங்க எடுத்துக்காட்டா இருக்கு. ஆமா சார். சொன்ன விஷயங்கள் கரெக்டா மேட்ச் ஆகி நிக்குதுங்களா? அஹ்? ஆமா சார். ஆமா. அதனால இந்த முறை இதை முறைப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாயிருவாங்க அவங்க. சரிங்களா? ஓகே சார். ஓகே. தேங்க்யூ சார். நன்றிம்மா. சரி, தேங்க்யூ. நன்றிங்க உஷாமா. நன்றிகள் ஐயா. நன்றிம்மா. ஓகேங்க ஐயா. மிக்க நன்றிகள் வேற யாரும் ஐயா. இருக்காங்களாம்மா? வாழ்க வளம். நன்றிம்மா, நன்றிம்மா. இல்லைங்க ஐயா, வாழ்க அவங்க வளமுடன். முடிச்சிட்டாங்கம்மா. நன்றி. ஓகேங்க ஐயா. ஐயா பாலா ஐயா யாரும்மா? பேசுறீங்களா? பேசுங்க. சரிங்க ஐயா, நன்றி. சிறப்பா இருந்தது. நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு, ஐயா வந்தாலே மலை மாதிரி கொட்டுவாரு. நன்றிங்க ஐயா. நீ இடையில ஓகே. எனக்கு என்னன்னு தெரியல, அந்த டவர் பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆயிடுது. அதுதான் இடையில நிப்பாட்டுற மாதிரி சூழ்நிலை வந்துருது. இல்ல ஆமா ஆமா, அதுதான் கொஞ்சம் ஃப்ளோ வந்து கட் பண்ணுது. அதுவும் வந்து காலத்தின் கட்டாயம். ஆமா ஆமா. ஏன்னா ஒரு உண்மையை வேற என்ன பேச பண்ண டைமும் அதே முடியுங்களா? ப்ராப்ளம் தாங்க ஐயா. லாஸ்ட் டைமும் இதே ப்ராப்ளம் தான் இருந்தது உங்க கிளாஸ்ல. லாஸ்ட் கரெக்டா டைம் வந்து லைன். நல்ல மழை பெஞ்சது. ஆமா ஆமா. மழை பெஞ்சதுனால வந்து ஹெவி ரெயின் இருந்ததுனால நம்மளால பண்ண முடியாம போச்சு. சரியா? பட் அதுலயும் நம்ம வந்து 1 ஹவர் கொண்டு போயிட்டோம் கிளாஸ். ஓகேங்க. சரி. நல்லா இருந்ததுங்க. நன்றிகள் ஐயா. நன்றி நன்றி நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். நல்லமா. புரியலங்களா?